காஷ்மீரில் உயிரிழந்த தமிழக இளைஞரின் உடல் விமானம் மூலம் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணி வழங்க இணைந்திருக்கிறார். சுப்பிரமணி, உயிரிழந்த தமிழக இளைஞரின் உடலுக்கு எப்போது இறுதிச் சடங்கு நடைபெறவிருக்கிறது? விரிவாக சொல்லுங்க. உயிரிழந்த சென்னையை சேர்ந்த திருமணியின் உடல் சற்று நேரத்திற்கு முன்பாக சரக்கு விமானம் மூலமாக தற்போது கார்கோவிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அவருடைய அதே விமானத்தில் தான் அவருடைய தந்தை ராஜவேல், அதே போல அவருடைய தாயார் செல்வி, அவருடைய சகோதரி சங்கீதா, இவர் 3 பேருமே பயணம் செய்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் நுழைவாயில் பகுதியாக ஆம்புலன்ஸ் மூலமாக இங்கு வரவழைக்கப்பட்டு அதன் பிறகு கிளியரன்ஸ் செய்யப்பட்டு அதன் பிறகு அவருடைய திருமணியின் உடல் அவருடைய தந்தையிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. இதற்கு முன்பாக அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய, அதாவது ஆவடியில் பாலவேட்டில் இருக்கக்கூடிய வீட்டில் இறுதி சடங்கிற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு அரை மணி நேரத்திற்கு பிறகு அவருடைய உடல் இங்கிருந்து கொண்டு செல்லப்பட இருக்கிறது அவருடைய வீட்டிற்கு. அங்கு இறுதி சடங்கிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக நாளை அந்த நிவாரண உதவி அவருடைய குடும்பத்திற்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பொதுமக்களின் அஞ்சலிக்கும் அவருடைய உடல் வைக்கப்பட இருக்கிறது. இறுதி சடங்குக்கான ஏற்பாடுகள் நாளை நடைபெறும் என்றும் அவருடைய உறவினர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.